இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த டிவி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியிலே பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வளர்ச்செடி பத்திரிகை உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். நன்றாய் கவனிங்கள். நாகமான் இறங்கி சுத்தமானான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாகமானுடைய சரித்திரம் நமக்கு தெரியாத ஒரு சரித்திரம் அல்ல. இந்த நாகமானுடைய சரித்திரத்திலிருந்து அநேக வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஒரு செய்தியாளராக இருப்பினானால் நீங்களும் பல செய்திகளை கொடுத்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வார்த்தையை நன்றாய் கவனிங்கள். நாகமான் இறங்கி சுத்தமானான். யோர்தான் நதியிலே அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி 7 தரம் மூழ்கின பொழுது அவன் சுத்தமானான் என்பது சரித்திர சம்பவம். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொன்னால், யோர்தான் நதியிலே அவன் இறங்குவதற்கு முன்பாக அவன் இறங்கின சில அனுபவங்கள் இருக்கிறது. அதை இன்றைக்கு நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறங்க வேண்டிய இடத்துல இறங்கினால் மட்டும்தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சகி என்கிற மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கும் போது, கூட்டத்திலே இயேசுவை பார்க்க முடியாதனாலே காட்டுத்தே மரத்தில் ஏறினான். ஏறினபடினால் கூட்டத்தில் இருக்கிற இயேசுவை அவனால் பார்க்க முடிந்தது. ஆனால் அதே சமயத்தில் இயேசு வீட்டிலே வந்து தங்க வேண்டுமானால் அவன் இறங்கி வர வேண்டியது அவசியம். அதே போல ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் குடும்பத்திலே தங்க வேண்டுமானால் நாமும் இறங்க வேண்டிய சில அனுபவங்கள் இருக்கிறது. இங்கே நாகமானுடைய வாழ்க்கையிலே அவன் இறங்கின சில அனுபவங்களை முதலாவது நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது அந்த 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாகமான் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். அந்த சிறு பிள்ளை சொல்லுகிறாள், என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசன் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவரது குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இந்த சிறுபிள்ளையினுடைய வார்த்தையை நம்பி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாகமான் புறப்பட்டு செல்கிறான். நன்றாய் கவனிங்கள். நாகமான் படைத்தளபதி. அவன் எண்ணிக்கையிலே பெரிய மனிதன். ஆனால் இந்த பிள்ளையோ சிறுபிள்ளை, அனுபவத்திலே சிறியவள், வயதிலே சிறியவள். ஆனாலும் அவள் சொல்லுகிற வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்வதை கவனிங்கள். அப்படியானால் தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய கௌரவம், நான் ஒரு படைத்தளபதி, இந்த சின்ன பிள்ளை சொல்ல கேட்டு நான் எப்படி செயல்பட முடியும்? அப்படி அவன் நினைத்திருப்பானால் அவன் சாகிற வரை வியாதி உள்ளவனாக இருந்திருப்பான். அவன் எவ்வளவு பெரிய மனிதனானாலும், எவ்வளவு பெரிய கனத்துக்குரியவனானாலும் தன்னுடைய கௌரவத்திலிருந்து முதலாவது அவன் இறங்குகிறான். ஒரு சிறு பிள்ளையானாலும் அந்த வார்த்தையை மதிக்கிற, அந்த வார்த்தையை கனப்படுத்துகிற ஒரு நபராயிருக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு நெருக்கடியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் உங்களை விட வயதில் குறைந்தவராயிருக்கலாம், அனுபவத்தில் குறைந்தவராயிருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இவன் சொல்லி இவா சொல்லி நான் ஏற்றுக்கொண்டா யார் என்ன மதிப்பாங்க? என் மரியாதை என்ன ஆகிறது? அந்த கௌரவம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் நன்மை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் அதிலிருந்து இறங்க வேண்டும். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய கௌரவத்திலிருந்து அவன் முதலாவது இறங்குகிறான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். எரேமியா 18:2 வாசிக்கும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசியை நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அந்த குயவன் வீட்டை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. யோசித்து பாருங்களேன். அந்த குயவன் என்ன அரண்மனையில இருக்கிறார்?
அல்லது குயவன் உயர்ந்த இடத்துலையா இருக்கிறார்? சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு இடம். ஆனாலும் இறைமை அங்கே போகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய கௌரவத்திலிருந்து, தன்னுடைய அந்தஸ்தின் உயரத்திலிருந்து அவன் முதலாவது இறங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த நாகமான் அதே 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசா தீர்க்கதரிசி தன் சரீரத்திலே தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன் என்று சொல்கிறான். நாகமானுக்குள்ள ஒரு நினைவு, தான் தளபதியாக இருக்கிறதுனால, ரதத்தில் வந்திருக்கிறதுனால, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த தீர்க்கதரிசி ஓடி வந்து என் தலையிலிருந்து கால் வரைக்கும் தடவுவான் அப்படின்னு இவன் நினைச்சிருக்கிறான். இவன் நினைச்சபடி அங்கே நடக்கலை. தீர்க்கதரிசி வீட்டுக்கு வெளியே வரல, வீட்டுக்குள்ளே இருந்து சொல்லிட்டான், அப்படியே யோர்தானில் போய் மூழ்க சொல்லி சுகமாவான். இவனுக்கு கடுமையான கோபம். நான் எதிர்பார்த்தபடி, நான் நினைச்சபடி நடக்கலையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த நாகமான் தன்னுடைய நினைவிலிருந்து அவன் இறங்குகிறான். அதுக்கு பிறகுதான் ஆற்றுக்குள்ளே இறங்குகிறான். இன்னைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் உயர்வாக உங்களை நினைச்சிருக்கலாம், உங்களை மேன்மையாக நீங்கள் நினைச்சிருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் இறங்கணும். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஏசாயா 55:8 நாம் வாசிக்கும் போது, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. உங்களுடைய நினைவு வேற, என்னுடைய நினைவு வேற. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் 1 சாமுவேல் 16:7 வாசிக்கும் போது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷராகி நீங்கள் பார்க்கிற பார்வை வேற, தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து பார்க்கிற பார்வை வேற. தேவனுடைய விருப்பம் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் உங்களுடைய நினைவிலிருந்து நீங்கள் இறங்க வேண்டும். அதுதான் இரண்டாவது தேவனுடைய வார்த்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஒருவரும் தன்னை குறித்து எண்ண வேண்டுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது, எண்ண வேண்டுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது என்பதுதான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய சாபங்களுக்கும் எகிப்தினுடைய பாவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் விலக்கி அற்புதமாய் அந்த ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு நேராக கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள் கானானுக்குள்ளே வந்தாலும் அவர்கள் எகிப்தை மறக்கவில்லை, அந்த எகிப்தின் நினைவிலேயே இருக்கிறார்கள். அதனால தான் வேதாகமத்திலே 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இன்னும் நாங்கள் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சம், வெள்ளரிக்காய், வெங்காயம், கோமட்டிக்காய் இதெல்லாம் நினைக்கிறோம். பாருங்கள், எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, ஆனால் எகிப்தின் நினைவு இன்னும் அவங்கள விட்டு போகலை. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, பாவத்திலிருந்து, பாவத்தின் சாபத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய நினைவிலே அந்த பாவத்தின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குமானால், உங்கள் மனத்திரையிலே அந்த பாவத்தின் காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்குமானால், இன்னும் நீங்கள் இறங்க வேண்டிய காரியம் இருக்கிறது. அந்த நினைவிலிருந்து நீங்கள் இறங்கினால்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நினைவு உங்களுக்குள்ள இருக்கிற வரை மீண்டும் அந்த பாவ சிந்தனை உங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வேதனையின் அனுபவம் உங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நாகமான் தன் நினைவிலிருந்து இறங்கினான் என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கிறோம். அதை தான் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்ரத்தோடு திரும்பி போனான். தன்னுடைய நாட்டில் இருக்கிற நதியை குறித்து அவனுக்கு பெருமையான ஒரு எண்ணம். அந்த பெருமையிலிருந்து அவன் இறங்கினான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களை குறித்தோ, உங்கள் குடும்பங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ ஒரு மேன்மையான எண்ணம் நீங்கள் வைத்திருக்கலாம். அது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு அது தடையாக இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் உங்களுக்கு எதிரியாய் வருவாரானால் யாரையா உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? தேவனை
ஆசீர்வதிக்கிறவரை எதிரியாக மாற்றிவிடாதீர்கள். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர். ஆனால் பெருமைக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் அவர் எதிரியாக புறப்பட்டு வந்து விடுவார். அந்த பெருமையின் அனுபவத்திலிருந்து நீங்கள் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 2:17 வாசிக்கிறோம், நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஐயா கவனிங்க, கர்த்தர் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய தொழிலே உயர்ந்திருப்பார்? என்றைக்கு வீராப்பிலிருந்து நீங்கள் இறங்குறீங்களோ அன்றைக்கு தான் உயர்ந்திருப்பார். வீராப்பு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்க முடியாது. இந்த வீராப்பு நிமித்தம் தான் இந்த அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பயங்கரமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது. இந்த வீராப்பு தான். அதிலிருந்து இறங்குங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தை இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 12:3 நீங்கள் வாசிப்பீர்களானால், பெருமையானவளை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கியா. பெருமையானவளை பேசும் நாவு தேவனால் அறுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வார்த்தையிலே அன்பின் வார்த்தை, இணக்கத்தின் வார்த்தை, தாழ்மையின் வார்த்தை இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாயிருப்பீர்கள். கடைசியாக அதே 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, இந்த நாகமான் ஆற்றுக்குள்ளே இறங்கினான் என்று சொன்னாலும் அதற்கு முன்பாக ரதத்திலிருந்து அவன் இறங்குறான். 9ஆம் வசனத்தில் எலிசா வீட்டு வாசலில் நிற்கும்போது ரதத்திலே இருந்தான். அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியல. இப்போ ஆற்றுக்குள்ளே இறங்கும் முன்பாக ரதத்திலிருந்து அவன் இறங்குகிறான். 4 அனுபவங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். நாகமான் இறங்கி சுத்தமானான். தன்னுடைய அந்தஸ்து கௌரவத்திலிருந்து இறங்குகிறான். சுய நினைவிலிருந்து இறங்குகிறான். தன்னுடைய சுயம் பெருமையிலிருந்து இறங்குகிறான். தான் ஏறியிருந்த ரதத்திலிருந்து இறங்குகிறான். கடைசியாக யோர்தானுக்குள்ளே இறங்கினான். இந்த 4 காரியத்தில் இறங்கினால்தான் யோர்தானுக்குள்ளே இறங்க முடியும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நீங்களும் இந்த 4 அனுபவத்தில் இறங்குவீர்களானால் விடுதலை பெறுவீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல விளைக்காய் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் இறங்க வேண்டிய காரியங்களை உணர்ந்து இறங்கி நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.